Once again, welcome back. Yes, same dress again, but that's not the point. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 2 ஹையர்ஸ் யாரெல்லாம் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி சில டீடைல்ஸ். இந்த ஆக்ட்ல ஒரு மேல் பர்சன் இஃப் ஹி ஹாஸ் டைட் இன்டர்ஸ்டேட் அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணப்படுது அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல நம்ம ஆர்டர் ஆஃப் சக்சஷன் பார்ப்போம். இதுல இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. லைக் கிளாஸ் 1 ஹையர்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் கிளாஸ் 2 ஹையர்ஸ், அப்புறம் மேக்னெட்ஸ், அப்புறம் காக்னெட்ஸ். இப்போ கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல யாருமே இல்லைன்னு வச்சுக்கலாம். எல்லாருமே இறந்துட்டாங்க. இல்லைன்னா யாரும் உயிரோட இருக்காங்களா என்னன்னு எதுவுமே தெரியல. அவங்கள ட்ரேஸ் பண்ணவே முடியல. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது கிளாஸ் 1 ஹையர்ஸ் யாருமே இல்லை அப்படின்ற சிச்சுவேஷன்ல கிளாஸ் 2 ஹையர்ஸ் உள்ள வருவாங்க. கிளாஸ் 2 ஹையர்ஸ்ல பார்த்தோம்னா 9 என்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ கிளாஸ் 2 ஹையர்ஸ்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஷேர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரியில ஒரு பர்சன் தான் இருக்கிறாங்க, ஃபாதர் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபாதருக்கு மட்டுமே அந்த ப்ராப்பர்ட்டி அப்சல்யூட்டா போய் சேரும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி பர்சன் வந்து இல்ல அப்படின்னா அடுத்த என்ட்ரிக்கு போவாங்க. அடுத்த என்ட்ரியில ஒருத்தருக்கும் மேற்பட்ட பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ சே 3 பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 3-ஆ ஸ்பிளிட் பண்ணப்படும். இப்போ என்ட்ரி 2லயுமே யாரும் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு அடுத்த என்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு போகும். ஸோ என்ட்ரி 3 இதுல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு போகும். எத்தனை பேர் அலைவா இருக்காங்களோ அவங்களுக்குள்ளே மட்டும்தான் அதை ஸ்பிளிட் பண்ண முடியும். இது கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல நம்ம பார்த்ததோட டிஃப்ரெண்டா இருக்கும். கிளாஸ் 1 ஹையர்ல இருக்கிற எல்லா பர்சனுமே ஒரு ஷேர் எடுத்துப்பாங்க. அதாவது மொத்த ப்ராப்பர்ட்டியில ஒரு ஷேர் எடுத்துப்பாங்க. பெர் கேபிட்டா ஷேரா எடுத்துப்பாங்க. ஆனா கிளாஸ் 2ல இருக்கிற என்ட்ரிஸ்ல இருக்கிறவங்க பர்சன் அப்படி ஸ்பிளிட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு என்ட்ரியா தான் போகும். ஒரு என்ட்ரியில யாரும் இல்லைன்னு சொன்னா அடுத்த என்ட்ரி, அதுலயும் யாரும் இல்லைன்னு சொன்னா அடுத்த என்ட்ரி. இந்த மாதிரி 9 என்ட்ரிஸ பார்ப்பாங்க. அண்ட் இப்போ ஒரு என்ட்ரியில 3 பர்சன்ஸ் இருக்காங்க. ஆனா பார்த்தோம்னா அதுல 2 பர்சன்ஸ் இறந்துட்டாங்க. ஸோ ஒரே பர்சன் தான் இருக்காங்க. அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் மொத்தமா இந்த பர்சனுக்கே போய் சேரும். அதுக்கு அடுத்து இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கவே தேவையில்லை. கிளாஸ் 2ல இருக்கிற ஹையர்ஸ் யாரெல்லாம் அப்படின்றது நம்ம டயக்ராம்ல பாக்குறத விட டைரக்டா அதுல எழுதி இருக்கிறத ரீட் பண்ணாலே ஈஸியா இருக்கும். ஸோ இதுல நான் ஒருத்தர யாரு அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரியில யார் இருக்காங்க அப்படின்னா ஃபாதர் இருக்காங்க. இப்போ இந்த ஃபாதர் வந்து உயிரோட இல்லை அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அடுத்த என்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு போகும். ஸோ அடுத்த என்ட்ரியில யார் இருக்கா? சன்ஸ், டாட்டர்ஸ், சன், அப்புறம் பிரதர் அண்ட் சிஸ்டர், இவங்க 3 பேரும் இருக்காங்க. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா நான் என்ட்ரி 2ல 3 பர்சன் தான் சொன்னேன். அதாவது சன்னுடைய டாட்டருடைய சன் இது ஒரு பர்சன், அப்புறம் பிரதர் இது 2வது பர்சன், அப்புறம் சிஸ்டர் இது 3வது பர்சன். இந்த 3 பர்சனை மட்டுமே நான் சொன்னேன். ஆனா நீங்க ஆக்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இன்னொரு பர்சன் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்பாங்க. அது வந்து யாருன்னா சன்ஸ், டாட்டர்ஸ், டாட்டர். இந்த பர்சன் வந்து எக்ஸ்ட்ராவா சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 2005ல அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல சன்னுடைய டாட்டரை வந்து கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல சேர்த்திருப்பாங்க. ஸோ கிளாஸ் 1 ஹையர்ல அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா கிளாஸ் 2 ஹையர்ஸ்ல அவங்க கண்டிப்பா வர முடியாது இல்ல. ஆனா ஆக்ட்ல பார்த்தோம்னு சொன்னா இன்னும் கூட அது அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. இது வந்து ஏன் ரிமூவ் பண்ணல, பை மிஸ்டேக் இன்னும் அப்படியே இருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் நீங்க படிக்கும்போது நீங்க கவனமா பார்க்கணும். இந்த பர்சன் வந்து அதாவது சன்னோட டாட்டர் வந்து கிளாஸ் 1 ஹையர்ல சேர்த்துட்டாங்க. ஸோ கிளாஸ் 2 ஹையர்ல அவங்க வரமாட்டாங்க. அண்ட் இதை நான் பேராக்ட் பார்த்து தான் சொல்றேன். சி பேராக்ட் இதை பார்த்து தான் நான் சொல்றேன். இப்போ என்ட்ரி 2ல யாரெல்லாம் பார்த்தோம் இல்ல, இப்போ அடுத்த என்ட்ரியில யாருன்னு பார்க்கலாம். அடுத்த என்ட்ரியில டாட்டர், சன் இந்த ஒரு பர்சன் தான். ஆனா ஆக்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் 3 பர்சன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதாவது டாட்டர், சன்ஸ், டாட்டர், டாட்டர்ஸ் சன், டாட்டர். ஆனா இந்த 3 பர்சனும் லைக் ஐ செட் ஏர்லியர் இந்த 3 பர்சனையும் கிளாஸ் 1 ஹையருக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க கிளாஸ் 1 ஹையர்ஸ் கீழே வந்துட்டாங்கன்னு சொன்னா கிளாஸ் 2 ஹையர்ஸ்ல இவங்க கண்டிப்பா வர முடியாது. பட் ஆக்ட்ல இன்னும் கூட கொடுத்துருக்காங்க. இவங்கள எல்லாத்தையும் நம்ம கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல பார்த்தோம். இப்போ கிளாஸ் 2 ஹையர்ஸ்ல
என்ட்ரி 2 அண்ட் என்ட்ரி 3ல இதுல லெஃப்ட் அவுட் ஆன பர்சனை தான் அதுல சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா டாட்டரோட சன்னோட டாட்டரை மட்டுமே சேர்த்திருப்பாங்க கிளாஸ் 1 ஹையர்ஸா. ஆனா சன்னுடைய சன்னை சேர்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க கிளாஸ் 2 கீழே வந்துடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் சன்னோட டாட்டரை மட்டுமே சேர்த்திருப்பாங்க கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல. ஆனா சன்னுடைய டாட்டருடைய சன்னை கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல சேர்த்திருக்க மாட்டாங்க. இவங்க கிளாஸ் 2ல வராங்க. அண்ட் இந்த 4 பர்சன்ஸ் இருக்காங்க இல்ல, இவங்க கிளாஸ் 1லே கவர் ஆயிடுறாங்க. ஆனா நீங்க ஆக்ட்ல பார்த்தோம்னு சொன்னா இவங்கள கிளாஸ் 2லயும் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்க தெரிஞ்சிருக்கணும், இந்த 4 பர்சன்ட் கிளாஸ் 1 கீழே வந்துருவாங்க. ஸோ கிளாஸ் 2ல இவங்க வரமாட்டாங்க. இதுல லெஃப்ட் அவுட் ஆன இந்த 2 பர்சன்ஸ் மட்டுமே கிளாஸ் 2 ஹையர்ஸ்ல வருவாங்க. இப்போ அடுத்த என்ட்ரிஸ்ல யார் இருக்கான்னு பார்க்கலாம். பிரதர்ஸ் சன், பிரதர்ஸ் டாட்டர். அதே மாதிரியே சிஸ்டருடைய சன், அப்புறம் சிஸ்டருடைய டாட்டர். மேல இருக்கிற ஹையர்ஸ் யாருமே இல்லைன்னு சொன்னா இவங்களுக்கே அந்த ஷேர் போய் சேரும். அப்புறம் என்ட்ரி 4ல யார் இருக்கா அப்படின்னா ஃபாதரோடைய ஃபாதர். ஸோ இந்த பர்சனுக்கு அது கிராண்ட் ஃபாதர் ஆவாங்க. அப்புறம் ஃபாதரோடைய மதர், கிராண்ட் மதர். ஸோ இறந்து போனார் இல்ல, அவருடைய கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதருக்கு அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் போகுது. அதுக்கு அடுத்த என்ட்ரியில பார்த்தோம்னா ஃபாதர்ஸ் விடோ, அப்புறம் பிரதர்ஸ் விடோ, இவங்க 2 பேத்துக்கும் போகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபாதரோடைய விடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஃபாதரோடைய விடோ அப்படின்னு சொல்லும் போது இந்த பர்சனுக்கு அது மதர் ஆவாங்க. இவங்களதான் நம்ம கிளாஸ் 1 ஹையர்லயே பார்த்தோம் இல்ல, ஆனாலும் ஏன் இங்கே கொடுத்துருக்காங்க? அதுக்கு ரீசன், ஒருவேளை அந்த அப்பா வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒய்ஃப் இருப்பாங்க இல்ல, சோ அவங்களே இங்க சேர்த்திருக்காங்க. இப்போ 7th என்ட்ரி ஃபாதர்ஸ் பிரதர், ஃபாதர் சிஸ்டர். அவங்க அப்பாவோட கூட பிறந்த பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு போகும். அதாவது இறந்து போனவரோட அப்பாவோட பிரதர் சிஸ்டருக்கு போகும். அப்புறம் என்ட்ரி 8 and 9. இதுலதான் அவருடைய மதர் ரிலேஷன்லாம் வராங்க. ஸோ மதர்ஸ் ஃபாதர், மதர்ஸ் மதர். இது என்ட்ரி 8. என்ட்ரி 9 இதான் லாஸ்ட் என்ட்ரி. மதர்ஸ் பிரதர், மதர்ஸ் சிஸ்டர், இவங்களுக்கு போய் சேரும். மேல இருக்கிற என்ட்ரிஸ்ல யாருமே இல்லைன்னு சொன்னா லாஸ்ட் என்ட்ரில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா போய் சேரும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது அது ஃபுல் பிளட்டால ரிலேட் பண்ணப்பட்ட பிரதர் அண்ட் சிஸ்டர் மட்டுமே கிடையாது, ஹாஃப் பிளட் ரிலேஷன்ஸையும் சேர்க்கும். ஆனா யூட்ரைன் பிளட்டை சேர்க்காது. ஃபுல் பிளட், ஹாஃப் பிளட், இந்த ரிலேஷன்ஸ்ல பிறந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லாத்தையும் தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு வாசிக்கும் போது அந்த ஹஸ்பண்டுக்கு ஒருவேளை இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொன்னா அந்த ஒய்ஃப் மூலமா பிறந்த குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஷேர் ஸ்பிளிட் பண்ணப்படும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபாதரோடைய விடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஹஸ்பண்டோடைய செகண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா தேர்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ரெகனைசேஷன் கொடுக்கறதுனால தான் பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது ஹாஃப் பிளட் ரிலேஷன்ஸும் உள்ள வராங்க. ஆனா யூட்ரைன் பிளட்டை சொல்லல. யூட்ரைன் பிளட் அப்படின்னு சொன்னா அந்த ஒய்ஃப் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அதாவது செகண்ட் ஹஸ்பண்ட் மூலமா அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க வந்துச்சுன்னு சொன்னாதான் யூட்ரைன் பிளட் ரிலேஷன் உண்டாகும். ஆனா இந்த இடத்துல அந்த ஹஸ்பண்ட் அவருடைய ப்ராப்பர்ட்டியை ஸ்பிளிட் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம், தேர்ட் மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம், அண்ட் அது வழியா அவங்களுக்கு குழந்தைங்கள் பிறந்திருக்குன்னு சொல்லும் போது அவங்களுக்குமே அந்த ப்ராப்பர்ட்டியில கொடுக்கறது தானே சரியா இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது ஹாஃப் பிளட் ரிலேஷன்ஸும் சேர்ப்பாங்க, பட் நாட் யூட்ரைன் பிளட். அண்ட் இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. இப்போ கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கீழ இருந்து மேல சொல்லியிருப்பாங்க, சன் ஆஃப் அ ப்ரீடிசிஸ்டு சன் ஆஃப் அ ப்ரீடிசிஸ்டு சன், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல அப்படியே மேல இருந்து கீழே வந்திருக்கும், சன்ஸ் டாட்டர்ஸ் சன், டாட்டர்ஸ் சன்ஸ் சன், இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது முதல்ல ஆன்செஸ்டார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிசெண்டன்ஸ்க்கு வந்திருப்பாங்க. ஆனா கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல பார்த்தோம்னா முதல்ல டிசெண்டன்ஸ்ல இருந்து ஆன்செஸ்டார்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. மித்தபடி இதுல எல்லாமே சேம் தான். So that's it for now. I hope you liked what you saw. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். Bye.